السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون أولئك جزاؤهم مغفرة من ربهم وجنات تجري من تحتها الأنهار خالدين فيها ونعم أجر العاملين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, தஃப்சீர் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் திருமறை குரானின் 133வது வசனத்துக்கான விளக்கத்தை பற்றி தான் நாம் பார்த்தோம். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி விரையுங்கள். வ ஜன்னத்தின் அருதுஹஸ் சமாவாத் வல் அருள், வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சுவனத்தை நோக்கி விரையுங்கள். உஇத்தலில் முத்தகீன், அந்த சுவனம் என்பது இறையச்சவாதிகளுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது என்ற வசனத்தினுடைய விளக்கத்தை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக உஇத்தலில் முத்தகீன், சுவனம் இறையச்சவாதிகளுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த இறையச்சவாதிகள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய தன்மைகள் என்ன, அவர்களுடைய சிறப்புகள் என்ன என்பதைத்தான் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மனிதனுடைய வாழ்க்கைக்கு பொதுவாகவே அச்ச உணர்வு என்பது தேவை. பயம் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டால் மனிதனுடைய வாழ்க்கையே சீர்குலைந்து போய்விடும். மனுஷ வாழ்க்கைக்கு அச்ச உணர்வு வேணும். பயம் இல்லாத போது அவனுடைய வாழ்க்கை மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஏன், இப்போ உதாரணத்திற்கு நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறோம். ரோட்டில் போகக்கூடிய நேரத்தில் நமக்கு முன்னால் ஒரு பாம்பு வருது. இப்போ அந்த பாம்பை பார்த்த உடனே நாம் சுதாரிக்க வேண்டும். அந்த பாம்பை மிதிச்சிட்டோம்னா அல்லது அந்த பாம்பை நம்ம சரியான முறையில் கடந்து போகலைன்னா அது நம்மை தீண்டி விடும், நம்மளுடைய உயிர் போவதற்கான வாய்ப்பு இருக்கு என்ற ஒரு அச்ச உணர்வு நம்மிடத்தில் இருந்தால்தான் நம்மளுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வரும். அந்த பாம்பை பார்த்து அச்ச உணர்வு இல்லை, பாம்பு தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பாம்பு மேலே காலை வச்சா என்ன ஆகிறது, காலை கொத்தும், மௌத்தா போக வேண்டிதான். அப்போ அச்ச உணர்வு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு முக்கியம். எக்ஸாம் வருது, இப்போ 10th 12th எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த எக்ஸாமை பற்றிய ஒரு அச்சம் அவங்களுக்கு இருந்தால் தான் எக்ஸாமுக்கு படிப்பாங்க. எக்ஸாம் வருது, எப்படியாவது பாஸ் ஆகணும், எப்படியாவது மார்க் எடுக்கணும் என்ற அச்ச உணர்வு அவர்களிடத்தில் இருக்கும்போது தான் அதற்கான வழிவகைகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள். பயம் இல்லை, எக்ஸாம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தால் நிச்சயமாக ஃபெயிலாக தான் போகணும். இப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கத்திலும் அவனுக்கு அச்ச உணர்வு ஒரு அவசியமானதாக, சொல்லப்போனால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு அச்சம் என்பது ஒரு அருட்கொடையாகத்தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் சீராக வாழ்வதற்கு நமக்கு அச்ச உணர்வு தேவை என்று இருக்குமே, ஆனால் நாளை மறுமையில் நாம் ஒரு சீரான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இறை அச்சம் தேவை. இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுக்கு அச்ச உணர்வு தேவையாக இருக்கலாம்.
ஆனால் நாளை மறுமையில் நாம் வெற்றி அடைவதற்கு, மறுமையில் நாம் ஒரு சீரான வாழ்வை வாழ்வதற்கு, சிறப்பான வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதற்கு இறைவனுடைய அச்சம் நமக்கு தேவை. அந்த இறையச்சம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் நாளை மறுமையில வெற்றி கிடைக்கும். இறையச்சம் உடையவர்கள் தான் இறைவன் சொன்னதை போன்று தன் வாழ்வை அமைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள், அந்த அடிப்படையில் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார்கள். இறையச்சம் இல்லை என்றால், அல்லாஹ்வின் மீதான பயம் குறைந்து விடுமையானால் நிச்சயமாக மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். அல்லாஹ்வின் மீதான பயம் இல்லாத போது, அல்லாஹ்வின் மீதான அச்சம் குறையும் பொழுது, மார்க்கத்தில் இந்த பாதையில் செல்லும் பொழுது ஏராளமான தடுமாற்றங்களை அவர் சந்திக்கலாம். இப்போ இறையச்சம் தான் மெயின், இறையச்சம் தான் பேஸ். இறையச்சத்தால் நம்முடைய வாழ்க்கை அலங்கரிக்கப்படுமையானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையே பிரகாசமானதாக இருக்கும். இறையச்சம் வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், யார் அல்லாஹுவை அஞ்சி இந்த உலகத்தில் வாழ்வார்களோ அவர்களுடன் தான் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹுடைய அச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய பாதுகாப்பு, அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய நேசம் நம்மை சூழ்ந்திருக்கும். அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்றால் என்ன கருத்து? அல்லாஹுடைய பாதுகாப்பு, அல்லாஹுடைய அருள் எல்லா நேரங்களிலும் நம்மை சூழ்ந்திருக்கும். எப்பொழுது? நம்முடைய வாழ்க்கை இறையச்சத்தால் அலங்கரிக்கப்படும் பொழுது. இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், இறையச்சம் உடையவரைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய மறுமை வாழ்வில் நாம் வெற்றி அடைவதற்கு மிக முக்கியமான, அவசியமான, அத்தியாவசியமான ஒரு பண்பு இறையச்சம். இந்த இறையச்சம் நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் நம்மால் மறுமையில் வெற்றி அடைய முடியும் என்பதை திருமறை குர்ஆன் வசனங்களில் இருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த இறையச்சம் உடையவர், இறையச்சவாதிகள், அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவங்களுடைய தன்மைகள் என்ன, அவங்களுடைய பண்புகள் என்ன என்பதைத்தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறான். அதில் முதல் விஷயமாக அல்லாஹ் சொல்வது என்ன? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ராம், அந்த இறையச்சவாதிகள் அவர்கள் வறுமை நிலையில் இருந்தாலும், அவர்கள் செல்வ செழிப்பான ஒரு நிலையில் இருந்தாலும் அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பவர்களாய் இருப்பார்கள். அவர் பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், அல்லது தெருக்கோடியில் வாடக்கூடிய ஒரு ஏழையா இருக்கட்டும், எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் ஒரு இறையச்சவாதியாக இருப்பாரேயானால் தன்னுடைய செல்வத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பார். நம்மளுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நம்மிடத்தில் போதுமான அளவுக்கான செல்வம் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்போம். அதிலே மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் நமக்கு தாராளமாக பொருளாதாரத்தை தந்திருக்கிறான், தாராளமாக செல்வத்தை வழங்கியிருக்கிறான் என்றால் நம்மிடத்தில் எது இருக்கிறதோ அதை அல்லாஹுடைய பாதையில் நாம் செலவழிப்போம். நம்ம கிட்ட காசு இல்லை, நம்மளே வறுமையான ஒரு சூழல்ல இருக்கிறோம், வறுமை கோட்டுக்கு கீழ் நிலையில் நாம் இருக்கிறோம். அந்த நேரத்தில் இறைவனுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வருமா? காசு இருக்கும் போது அல்லாஹ்வுடைய பாதையில கொடுப்போம், அது வேறு. பொருளாதாரம் இல்லாத போது நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கலாம் என்ற சிந்தனை நமக்கு வந்தாலும் அந்த நேரம் பார்த்து ஷைத்தான் வறுமையை பற்றிய அச்சத்தை நமக்கு தருவான். உன் பாக்கெட்லேயே காசு இல்லை, உனக்கே காசு காலியாவது, நீ கொடுக்க போறியா அப்படின்னு ஷைத்தானுடைய ஊசலாட்டம் நமக்கு வந்து விட்ட பிறகு செல்வத்தை கொடுக்கலாம் என்று வந்தாலும், அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பதற்காக முன் வந்தாலும் முன்வைத்த காலை பின்வாங்கி விடுவோம். நம்முடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் உண்மையான இறையச்சவாதிகள், இறையச்சம் உடையவர்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ராம், வறுமையில் இருந்தாலும் செலவழிக்கணும், கோடீஸ்வரனாக இருந்தாலும் செலவழிக்கணும், அவன்தான் இறையச்சவாதி. ஒரு சிலர் வேண்டுமானாலும் இப்படி இருக்கலாம், பெரும்பான்மையான மக்களுடைய நிலை அப்படி இல்லை. ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க, எந்த அளவுக்கு அவர்கள் இறையச்சவாதிகளாக இருந்திருந்தார்கள் என்பதையெல்லாம் இந்த சம்பவங்களிலிருந்து, இந்த செய்திகளிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு கட்டளையை போடுவாங்க. எப்போ? பொருளாதாரத்துக்கு சஹாபாக்கள் ரொம்ப சிரமப்படக்கூடிய நேரத்தில்
அல்லாஹுடைய பாதையில் நீ செலவழிக்க வேண்டும் என்ற கட்டளை அல்லாஹுடைய தூதரிடமிருந்து சஹாபாக்களுக்கு வருமா? அப்போ அந்த சஹாபாக்களுடைய செயல், அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நமக்கு ஒரு செய்தி தெளிவுபடுத்துகிறது. சஹீஹுல் முஸ்லிமிலே 1018வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அமரனா பிஸ்ஸதகாம், அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய பாதையில் செலவழியுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிடுவார்களே, ஆனால் எப்போ ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு சூழல், பொருளாதாரத்துக்காக கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை, அந்த நேரத்தில் இதா அமரனா பிஸ்ஸதகாம், அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் என்று நபிகளார் எங்களுக்கு கட்டளையிட்டால், இன் தொலக அஹதுனா இல சூக், எங்களில் ஒருவர் கடை வீதியை நோக்கி விரைந்து செல்வார், கடை வீதியை நோக்கி ஓடுவார், ஃபயுஹாமில், அவர் மூட்டை சுமப்பார், அதனால் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பார். பொருளாதாரத்துக்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் கட்டளையிட்டால் எதையாவது செலவழிக்கணும். பாக்கெட்டில் ₹1 காசு இல்லை, செலவழிப்பதற்கு பொருளாதாரம் இல்லை, என்ன செய்யலாம்? அல்லாஹுடைய பாதையில் எதையாவது செலவழிக்க வேண்டுமே, ஆனால் ஒன்றுமே இல்லையே, சரி நம்மளால் முடிந்த வேலையை நாம் பார்க்கலாம். இன் தொலக அஹதுனா இல சூக், எங்களில் ஒருவர் கடை வீதியை நோக்கி விரைந்து செல்வார், ஃபயுஹாமில், அந்த இடத்திலே அவர் மூட்டை சுமப்பார். என்ன வேலை பார்க்க முடியும் நம்மளால? மூட்டையை சுமக்க முடியுமா? அதை செய்யலாம். மூட்டையை சுமப்பார்கள். யுசீபுல் முத், ஒரு முத்தளவை அவர்கள் சம்பாதித்து விட்டு அதை அல்லாஹுடைய பாதையிலே செலவழிப்பார்கள் என்பதை அந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப பாருங்க, தன்னிடத்தில் பொருளாதாரம் இல்லைதான், காசு கிடையாது தான், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் என்ற சிந்தனை அவர்களிடத்தில் இருந்தது. காசு இல்லை, ஆனாலும் செலவழிக்க வேண்டும் என்ற ஆர்வம், அந்த லட்சியம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. கடை வீதியை நோக்கி சென்றார்கள், சம்பாதித்தார்கள், செலவழித்தார்கள். இதுதான் ஒரு இறையச்சவாதியுடைய பண்பு. செல்வந்தர்களாய் இருக்கும் பொழுது யார் வேண்டுமானாலும் செலவழிக்கலாம். வறுமை நிலையில் இருக்கும் பொழுது நாம் செலவழிப்போமா? வறுமையில் நாம் இருக்கும் பொழுது இறைவனுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வருகிறதா? அப்படி இருந்தால்தான் நம்மாலும் இறையச்சவாதியாக இருக்க முடியும். வாயளவில் சொன்னா மட்டும் நம்ம இறையச்சவாதியா மாறிட மாட்டோம். அவங்க எப்படி இருப்பார்கள், அவருடைய தன்மைகள் என்ன, அவங்களுடைய பண்புகள் என்ன என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லவா? அந்த பண்புகளை நம் வாழ்க்கையில் செயல்படுத்தும் போதுதான் நம்மால் இறையச்சவாதியாக இருக்க முடியும். அதில் முதல் விஷயமாக நாம் பார்த்தது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராய் வல்லர்ரா, வறுமையிலும் செல்வச் செழிப்பிலும் அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பார்கள் என்று பார்த்தோம். சஹாபாக்கள் செலவழித்தார்கள். அதே மாதிரி ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னிலையில் வராங்க. அப்போ நபிகளாரோடு ஒரு விருந்தினர், அல்லாஹுடைய தூதருடைய ஒரு விருந்தினர் இருக்கிறாங்க. அவர்களை உபசரிப்பதற்கான உணவு ரசூல்லா கிட்ட இல்லை. உடனே சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறாங்க, என்னுடைய இந்த விருந்தினரை உங்களில் உபசரிப்பவர் யார், யாராவது இவரை பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்று நபிகளார் சஹாபாக்களிடத்தில் கேட்டபோது ஒரு அன்சாரி தோழர், அல்லாஹுடைய தூதரே நான் அவரை உபசரிக்கிறேன் என்று நபிகளாரிடத்தில் சொல்லிவிட்டு அந்த மனிதரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வருகிறார். வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியுது, குழந்தையினுடைய உணவை தவிர்த்து வேறு எந்த உணவும் இவருடைய வீட்டிலேயே இல்லை. இவர் சாப்பிட்றதுக்கு உணவில்லை, இவர்களுடைய மனைவி சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, குழந்தைக்கான உணவு மட்டும்தான் வீட்டிலே எஞ்சியிருக்கிறது. இப்படி வறுமையான ஒரு சூழல், வறுமையான ஒரு நிலை. இப்போ என்ன பண்ணுறது? அல்லாஹுடைய தூதரிடத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டு இவரை நாம் அழைத்து வந்து விட்டோம், எப்படியாவது உபசரிக்கணும், குழந்தையை தூங்க வைத்து விடு, வீட்டினுடைய விளக்கை அணைத்து விடலாம், நாம் சாப்பிடுவது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தலாம், குழந்தையினுடைய உணவை அவரிடத்தில் கொடுத்து விட்டு அவரை உபசரித்து விடலாம் அப்படின்னு கணவன் மனைவி ஒரு முடிவுக்கு வராங்க. அதே மாதிரி அந்த சம்பவமும் முடிகிறது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவரிடத்தில் பொருளாதாரம் இல்லை, அவர் உண்பதற்கு கூட உணவு இல்லை, அவரே வறுமையான ஒரு நிலையில் தான் இருக்கிறார். என்றாலும் அல்லாஹுடைய பாதையில் வந்தவருக்காக எதையாவது தர வேண்டும்
ஏதாவது வழங்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை அந்த நபித்தோழருக்கு இருந்தது. அந்த சிந்தனை தான் அந்த காரியத்தை அவரை செய்ய வைத்தது. வறுமையான ஒரு நிலையில் இருந்தாலும் இறைவனுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் எப்படியாவது நம்முடைய பொருளாதாரத்தை, செல்வத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கலாம். அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? வல் காலிமீனல் கைல். இரண்டாவது விஷயம், முதல்ல செலவழிக்கிறது தொடர்பாக நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இறைவன் சொல்லும் பொழுது வல் காலிமீனல் கைல், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். கோபம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லாத ஒரு பண்பு, பெரும்பான்மையான மனிதர்களிடத்தில் இல்லாத ஒரு விஷயம், கோபத்தை கட்டுப்படுத்துவது. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படக்கூடிய ஒரு நிலையில்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அவசியமே இருக்காது. இதற்கெல்லாம் கோபப்பட வேண்டுமாம், இதற்கெல்லாம் கோபம் அவசியமாம் என்று எப்பொழுது நாம் சிந்திப்போம்? ஒரு விஷயம் நடந்திருக்கும், கோபப்பட்டு எல்லாம் பேசி முடிச்சிருப்போம், பெரிய சண்டையாக இருக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவசரப்பட்டுட்டோமே, இதுக்காக நம்ம கோபப்பட்டோம் என்று பின்னால் தான் நாம் சிந்திப்போம். இந்த கோபம்தான் மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய எதிரி. ஏன் தெரியுமா? அவனுடைய வாழ்வையே சீரழிக்கக்கூடிய ஒரு காரியம் கோபம். சின்ன விஷயமா தான் இருக்கும், பேசுனா முடிச்சிடலாம். ஆனால் கோபப்பட்டு அதை ஊதி ஊதி பெரிய பூதாகரமாக நாம் மாற்றி விடுகிறோம். சாப்பாட்டில் உப்பு போட்டிருக்க மாட்டாங்க மனைவி, எவ்வளவு அழகான முறையில் சொல்லலாம், சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை, இந்த சாப்பாடு செஞ்ச உன் கைக்கு மோதிரமே போடலாம் அப்படின்னு மனைவியை பார்த்து ஒரு சில ஆசை வார்த்தைகளை சொல்லிவிட்டு, கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, அவங்களுடைய தவறையும் திருத்தி கொள்வார்கள். இதுவே காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது, அவர்களுடைய மனசு காயப்படுத்தப்படும் வகையில் பேசும் பொழுது, அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பெருசாகி கடைசியில் பெரிய பூதாகரமாக மாறி இறுதியில் அந்த திருமணமே முடிவடையக்கூடிய, அதிலே ஒரு முறிவு ஏற்படக்கூடிய நிலைக்கு மாறிவிடுகிறது. என்ன காரணம்? கோபம்தான் காரணம். இந்த கோபத்தை யார் மென்று விழுங்குவார்களோ, இந்த கோபத்தை யார் அடக்கிக் கொள்வார்களோ அவர்கள்தான் இறையச்சவாதிகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் புகாரியிலே 4642வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. உயைனா என்ற ஒரு நபித்தோழர், இவர் உமர் அவர்களை சந்திப்பதற்காக ஆசைப்படுகிறார். பொதுவாகவே உமர் அவங்களுடைய அரசவை எப்படி இருக்கும் என்றால், பெரியவர்கள் இருப்பார்கள், சிறியவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள், அந்த நிலையெல்லாம் கிடையாது. யாருக்கு திருமறை குர்ஆன் வசனங்கள் அதிகமாய் தெரிந்திருக்கிறதோ, யார் அதிகமான வேத வரிகளை மரணமிட்டு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவங்களுடைய அரசவையில் முன்னுரிமை. அவர்கள் வயசில் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, குர்ஆன் வசனம் நிறைய தெரிஞ்சிருந்தால் அவர்களுக்கு உமர் அவங்களுடைய அரசவையில் ஒரு நெருக்கமான இடம் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் ஹுர் இப்னு கைஸ் என்ற ஒரு நபித்தோழர், இவர் வயசு கம்மியான ஒரு ஆளு தான் என்றாலும் அதிகமான திருமறை குர்ஆன் வசனங்களை இவர் மரணம் செய்து வைத்திருந்த காரணத்தினால் உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்களிடத்தில் இவர்களுக்கு ஒரு நெருக்கம் இருந்தது. இவங்க யாரு? உயைனா, உமர் அவங்கள சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, அந்த நபித்தோழருடைய சகோதரனின் மகன் அவர்தான் ஹுர் இப்னு கைஸ். இவரை அழைக்கிறார், என் சகோதரனின் மகனே, நான் உமர் அவரை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை நீ ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தன்னுடைய சகோதரனின் மகனிடத்தில் உயைனா என்ற அந்த நபித்தோழர் கேட்கிறார். இவங்களும் அதே மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. உமர் அவர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த நேரத்தில் உயைனா அவர்கள் உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்களை பார்த்து, யப்னல் ஹத்தாப், ஹத்தாபுடைய புதல்வரே, ஃபவல்லாஹி மா துஅதீனல் ஜஸல், நீங்கள் எங்களுக்கு நிறைவாகவே வழங்குவது இல்லை, பொருளாதாரத்தை சரியாகவே வழங்குவது இல்லை, வலா தஹ்குமு பைனனா பில் அத்ல், எங்களுக்கு மத்தியில் நீதமாகவே நடப்பது இல்லை, நீதமாகவே தீர்ப்பளிப்பது இல்லை என்று ஒரு பெரிய அவதூறை உமர் அவர்கள் மீது சுமத்துறாங்க. அவங்களால ஏற்றுக்கவே முடியலை. பயங்கரமான கோபம் வருது.
பண்ண தப்ப திரும்ப திரும்ப நம்ம இடத்துல சொன்னாலே நம்ம கோவப்படுவோம். ஒரு வாட்டி சொல்லிட்டீங்கல்ல, நான் தான் திருந்திடுறேன்ட்டல, மாற்றிக்கிறேன்ட்டல, திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறீங்க, கோவப்படுவோம். பண்ணாத ஒரு தவறு நம் மீது சுமத்தப்பட்டால் நம்மளால் அதை ஏற்றுக்க முடியுமா? எந்த அளவுக்கு கொந்தளிப்பு, எவ்வளவு கோபம் வரும். அந்த நிலையில்தான் உமர் அவங்க இருக்கிறாங்க. பண்ணாத ஒரு அவதூறு நம் மீது சுமத்தப்படுவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பயங்கரமான கோபம் வருது. கோபத்தின் காரணமாக எழுந்து அடிப்பதற்காக செல்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹுர் இப்னு கைஸ் என்ற அந்த நபித்தோழர் அதிகமான வேத வரிகளை மனனம் செய்து வைத்திருந்தார் என்று நாம் பார்த்தோம். திருமறை குரானிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து போடுறாங்க. ஹுதில் அஃப்வ, மன்னிப்பை கையாளுங்கள், வஅ்முர் பில் உருஃப், நன்மையை நீங்கள் ஏவுங்கள், வஅரில் அனில் ஜாஹிலீன், மூடர்களை முட்டாள்களை நீங்கள் அலட்சியப்படுத்தி விடுங்கள் என்ற இந்த வசனத்தை ஹுர் இப்னு கைஸ் அவர்கள் உமர் அவர்களுக்கு எடுத்து ஓதி காட்டுறாங்க. அதை கேட்ட உடனேயே தனக்கு ஏற்படக்கூடிய கோபத்தை அப்படியே அடக்கிக் கொள்கிறார்கள் உமர் அவர்கள். ஹுதைஃபியா உடன்படிக்கையின் போது பெரிய ஒரு டார்ச்சர் கொடுத்தாங்க. எது சொன்னாலும் அது கிடையாது, இது கிடையாது, அப்படி பண்ண மாட்டோம், இப்படி பண்ண மாட்டோம். இஸ்லாமியர்கள் வெறுப்படையக்கூடிய நிலையில்தான் அவங்களுடைய மக்கத்து காஃபியர்களுடைய பதில்கள், அவருடைய நடவடிக்கைகள் அந்த ஹுதைஃபியா உடன்படிக்கையில் இருந்தது. இப்படி இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு விஷயங்களை, எவ்வளவு நிபந்தனைகளை அவர்கள் சொன்னாலும், கோபம் ஏற்படக்கூடிய வகையில் அது அமைந்திருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் பொறுமையாக இருந்தாங்க. அல்லாஹுடைய தூதர் கோபப்படவில்லை. நபிகளாருடைய பொறுமையினுடைய பரிசு பின்னால் அவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள். பொறுமை தான் முக்கியம். கோபம் என்பது அந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நமக்கு அது சரியானதாக தெரியலாம். ஆனால் அதை போன்ற ஒரு முட்டாள்தனம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. கோபமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் நாம் இறங்கினாலும் அதை நாம் சீராக செய்ய முடியாது. அந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனை சீராக அமைந்திருக்காது. இருண்டு போன மாதிரியான ஒரு சூழலில் இருப்போம். அந்த நேரத்தில் நாம் பொறுமையை கையாளும் போதுதான் அந்த பொறுமை நமக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும். அதனால தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸபுருல் யாம், ஒரு மனிதன் பொறுமையாக இருப்பது அவனுக்கு ஒளியாகும். அவன் கஷ்டப்படுற நேரம் இருள் சூழ்ந்த நேரமாக இருக்கும். கோபம் ஏற்படக்கூடிய நேரம் இருள் சூழ்ந்த நேரமாக இருக்கும். இந்த இருள்களை எல்லாம் துடை தெரியக்கூடிய ஒரு வெளிச்சம்தான் பொறுமை என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்தாங்க. இப்போ பொறுமையைத்தான் நாம் கையாள வேண்டும். பொறுமையாகத்தான் எல்லா நேரங்களிலும் நாம் இருக்க வேண்டுமே ஒழிய அவசரப்பட்டு எந்த காரியத்துக்கும் நாம் கோவப்பட்டு விடக்கூடாது. உண்மையிலேயே கோவப்படுவதற்கு தகுதியான ஆள் யாரு? மனிதர்களை விட மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீன் தான் கோவப்படுறதுக்கு தகுதியான ஆள். நிஜமாலுமே அதானே. இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருட்கொடைகளை தந்திருக்கிறான். சரியான முறையிலே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா? வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபடுகிறோமா? தொழுகிறோமா? கரெக்டாக நோன்பு வைக்கிறோமா? இன்ன பிற வணக்கங்களை சரிவரச் செய்கிறோமா? அதிலே நாம் அலட்சியம் காட்டும் பொழுது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வரலாம். உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் தந்திருக்கிறேன், உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறேன், அழகான வீட்டை கொடுத்துருக்கிறேன், உன் உடல் உறுப்புகள் சீராக இருக்கிறது, இவ்வளவு அருட்கொலைகளை நான் உனக்கு தந்த பிறகும் எனக்கு நீ நன்றி செலுத்தலையே, அல்லாஹ் எவ்வளவு கோவப்படலாம். ஒருவேளை அல்லாஹ் கோவப்பட்டால் நம்முடைய நிலைமை என்ன? நம்மால் அதை தாங்கிக் கொள்ள இயலுமாம். ஆனால் இறைவன் மென்மையானவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ ரஃபீக், அல்லாஹ் மென்மையானவன். யுஹிப்புர் ரிஃப்க், அவன் மென்மையாக இருப்பதைத்தான் விரும்புகிறான், கோபத்தை விரும்பவில்லை. கோபத்தை அல்லாஹ் நேசிக்கவில்லை. இறைவன் விரும்புவது, அல்லாஹ் நேசிப்பது மென்மையாக நடப்பதைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். மென்மையாக நடப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். கோபத்தை அல்லாஹ் வெறுக்கிறான். அந்த பண்பு நம்மிடத்தில் இருந்தால் நாமும் இறைவனுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடியவர்களாய் மாறிவிடுவோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லி காட்டினார்கள். சஹீஹ் புகாரியிலே 6114வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. கோபத்தினால் ஒருவரை வீழ்த்துபவன் வீரன் அல்ல, மாறாக கோபம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த கோபத்தை அடக்கிக் கொள்பவன் தான் உண்மையான வீரன். அந்த பொறுமை யாரிடத்தில் இருக்கிறதோ,
யார் கோபத்தை அடக்கிக் கொள்வார்களோ அவர்கள்தான் உண்மையான இறையச்சவாதிகள். இறைவன் அந்த வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்லி காட்டும் பொழுது வல் ஆஃபீன அனின் நாஸ், அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள். தனக்கு யாரேனும் எந்த தீங்கிழைத்தாலும் சரி மன்னித்து அலட்சியப்படுத்துவார்கள். அவர்கள்தான் இறையச்சவாதிகள். உஹது போர்க்களம் நடக்கிறது. இந்த போர்க்களத்தில் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாமியர்கள் வெற்றியடையும் நிலையில்தான் இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் இஸ்லாமிய படையில் இருந்த ஒரு தீயவன் அவன் என்ன பண்ணுறான், முஸ்லீம்களுக்கு சொல்கிறான், முஸ்லீம்களே உங்களுக்கு பின்னால் பாருங்கள், முன்னணி படையினர் இருக்கிறாங்க, பின்னணி படையினர் இருக்கிறாங்க. இப்படி இரண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. முன்னால் இருப்பவர்களை பார்த்து உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய படையை பாருங்கள் அப்படின்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசுகிறான். முன்னணி படையினர் என்ன செய்கிறாங்க, நமக்கு பின்னால் வருவது எதிரி படையினர் என்று நினைத்து முஸ்லிம்களே முஸ்லிம்களை தாக்குவதற்காக முனைகிறார்கள். இப்படி ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் யமான் ரதியல்லாஹு அன்ஹு இந்த குழப்பத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். முஸ்லிம்கள் அவர்களை கொல்வதை பார்க்கிறாங்க. யாரு? தூரத்திலிருந்து அவங்க பையன் பார்க்குறாங்க, ஹுதைஃபத்து இப்னுல் யமான் அவர்கள் தூரத்திலிருந்து தன்னுடைய தந்தையை தாக்குவதை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அந்த இஸ்லாமியரிடத்தில் சொல்கிறார்கள், ஐ இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, அபி அபி, அவர் என்னுடைய தந்தை, அவர் என்னுடைய தந்தை என்று அந்த போர்க்களத்திலே முஸ்லிம்களை பார்த்து கதறுகிறார்கள். ஆனால் முஸ்லிம்களோ தவறுதலாக யமான் அவர்களை கொன்று விடுகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய கண்ணுக்கு முன்பாக நம்மை பெற்றெடுத்த தந்தை கொல்லப்படுவதை பார்த்தால் ஒரு மனிதனுடைய மனது எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்முடைய கண்ணுக்கு முன்பாக நம்மை பெற்றெடுத்த தந்தை கொல்லப்படுகிறார், நம்முடைய மனசு தாங்கிக்குமா? ஹுதைஃபத் இப்னுல் யமான் அவங்களுடைய மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க, தன்னுடைய தந்தையை கொன்றவர்களுக்கு எதிராக ஏதேனும் காரியத்தில் ஈடுபட்டார்களாம், அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்களாம். ஹுதைஃபா பின் யமான் அவர்கள் செய்த அந்த காரியம் நம்மையெல்லாம் மெய்சிலிருக்க வைக்கும் அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு காரியமாய் இருந்தது. தன்னுடைய தந்தை கொல்லப்படுவதை பார்த்து விட்ட பிறகு அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஹுதைஃபா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள், கஃபரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. எப்பேற்பட்ட ஒரு பண்பு! தான் மன்னித்ததோடு அப்படியே விட்டுவிடாமல் தானும் மன்னித்து அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலும் மன்னிப்பு தேடி இருக்கிறார். இதுதான் ஒரு இறையச்சவாதியுடைய பண்பு. வல் ஆஃபீனா அனின் நாஸ், அவர்கள் மக்களை மன்னித்து அலட்சியப்படுத்துவார்கள். சஹாபாக்கள் செய்தார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் அவருடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஒரு கட்டத்திலே அவதூறுகள் சுமத்தப்படுகிறது. அந்த அவதூறை சுமத்தியவர்களில் ஒருவர் தான் மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்களும் அந்த அவதூறை சுமத்துறாங்க. பின்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆன் வசனத்தின் மூலம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பரிசுத்தப்படுத்தும் வகையில் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை அருளிவிட்டான். அந்த வசனம் அருளப்பட்ட பிறகு அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க, இனிமேல் மிஸ்தஹுக்கு நான் உதவியே செய்ய போவது இல்லை, நான் செலவழிக்க போறதே இல்லை, இறைவனின் மீது ஆணையாக நான் உதவியே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அல்லாஹ் திருமறை குர்ஆன் வசனத்தை அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்காக அருளுகிறான். செல்வம் படைத்த யாரும் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம், அவர்கள் மன்னித்து அலட்சியப்படுத்தட்டும். அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹுடைய மன்னிப்பை நீங்கள் எதிர்பார்க்கவில்லையா? என்னுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்றால், ஒரு மனிதன் உங்களுக்கு ஏதேனும் ஒரு தவறிழைத்தால் அதை நீங்கள் மன்னித்து அலட்சியப்படுத்த வேண்டும். நீங்கள் மன்னிக்கக்கூடிய பண்பை கையாள வேண்டும். அந்த பண்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நீங்கள் பிறரை மன்னித்து பழகினால் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை, பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் அவர்கள் மிஸ்தஹ் அவரை மன்னித்துவிட்டு ஏற்கனவே அவருக்கு செய்த அந்த உதவியை மீண்டும் செய்வதற்கு துவங்கினார்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், யாரேனும் நமக்கு ஏதேனும் ஒரு தீங்கிழைத்தால் அதை நாம் மன்னித்து அலட்சியப்படுத்த வேண்டும்.
சரி தெரியாமல் பண்ணியிருப்பான், மன்னிச்சிடலாம் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வந்து விடுமையானால் நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அந்த பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் உண்மையான இறையச்சவாதிகள் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா, அவர்கள் ஏதேனும் ஒரு தீங்கிழைத்தால், தவறான ஒரு காரியத்தை செய்தால், அவ் தலமு அன்ஃபுசகும், அல்லது தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்டால், அநியாயம் செய்து கொண்டால், ஸக்கருல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவார்கள். அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்களாம், தவறிழைத்து விட்டார்களாம், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்களாம், உடனே அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், இறை நினைவில் நிலைத்திருப்பார்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் தான் செய்த பாவத்திற்கான பரிகாரத்தை தேடுவார்கள் என்று இறைவன் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை நாம் அதிகம் நினைவு கூற வேண்டும். எல்லா நேரங்களிலும் இறை நினைவிலேயே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் நாம் தூரமாகி விடுவோமேயானால் நிச்சயமாக இறைவனுடைய அருளை விட்டு நாம் தூரமாக்கப்படுவோம். அல்லாஹுடைய நெருக்கத்தை விட்டும் நாம் தூரமாக்கப்படுவோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, உதுக்குருல்லாஹ விக்ரன் கசீரா, அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். வேறு ஒரு இடத்துல வதுக்குருல்லாஹ கசீரல் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூற வேண்டும். இறைவனுடைய நினைவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எவ்வளவு திக்ருகள் இருக்கிறது, மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் அது. இரவில் 8 ரக்காத் 10 ரக்காத் நின்று வணங்குவதை போன்று சிரமமான ஒரு விஷயமாம். சுலபமான திக்ருகளை எல்லாம் நபிகளார் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ், இந்த திக்ரை ஓதினால் வானம் பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் இது மிகைத்து விடும் அப்படின்றாங்க ரசூல்லா. 2 வார்த்தை தாங்க, சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். கலிமத்தானி 2 வார்த்தைகள், ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவிற்கு இலகுவானது, சகீலத்தானி ஃபில் மீசான், மீசான் தரசை நிரப்பக்கூடியது, ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம். இந்த திக்ரை ரசூலுல்லாஹ் சொல்லித் தராங்க. எத்தனை பேர் ஓதுறோம்? எவ்வளவு பேர் இந்த திக்ருகளின் மூலம் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம்? எவ்வளவு சிறப்பு! சகீலத்தானி ஃபில் மீசான், மீசான் தராசை நிரப்பக்கூடிய ஒரு விஷயம். மறுமையில் யாருக்கு வெற்றி என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது, அம்மாமன் சகுலத் மவாசீனுஹு, யாருடைய நன்மையின் தராசு கனமாக இருக்கிறதோ, ஃபஹுவ ஃபி ஐஷத்திர் ராதியா, அவர்கள்தான் நிம்மதியான வாழ்க்கையில் இருப்பார்கள், மகிழ்ச்சியான வாழ்க்கையில் இருப்பார்கள். அம்மாமன் ஹஃபத் மவாசீனுஹு, யாருடைய நன்மையின் தராசு குறைந்து விட்டதோ, ஃபஉம்முஹு ஹாவியா, அவர்களுக்கு ஹாவியாதான். ஒமா அதுராக்க மாஹியாம் நாருன் ஹாமியாம், ஹாவியாம் என்றால் என்ன என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அதுதான் சுட்டெரிக்கக்கூடிய நெருப்புன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அந்த நெருப்பை விட்டு நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மீசான் தராசு நன்மையினுடைய எடை கனமாக இருக்க வேண்டும். அந்த எடை கணக்க வேண்டும் என்றால் இது போன்ற திக்ருகளை நம்ம அதிகமாக ஓதணும். அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்யணும். உலாஇக ஜஸாஉஹும் மஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம், அவர்களுக்கு தான் அவங்களுடைய இறைவனிடமிருந்து மன்னிப்பு இருக்கிறது. வ ஜன்னாத், இன்னும் பல சுவனங்கள் இருக்கிறது. தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவைகளுக்கு கீழ்ப்பகுதியிலே பல ஆறுகள் ஓடும். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நிரந்தரமான மகிழ்ச்சியை, சுவனத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் எல்லா நேரங்களிலும் வறுமையிலும் செல்வ செழிப்பிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதாய் இருந்தாலும், கோபத்தை அடக்கிக் கொள்வதாய் இருந்தாலும், மக்களை மன்னிக்கக்கூடிய பண்பை கையாள்வதாய் இருந்தாலும், அதே போன்று நமக்கு நாமே அநீதி இழைத்து கொண்டால், பாவமான காரியங்களில் ஈடுபட்டு விட்டால் அல்லாஹ்வை நாம் அதிகம் நினைவு கூற வேண்டும், அதிகம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இப்படி நாம் இருந்தால் நாம் உண்மையான ஒரு இறையச்சவாதிகளாய் இருக்க முடியும். அந்த இறையச்சவாதிகளுக்கு தான் இவ்வளவு சிறப்பு மிக்க பரிசுகளை அல்லாஹ் நாளை மறுமையிலே தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த
பரிசுகளை சுவனத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.